வணக்கம். காலையில் டெய்லி 4-5 மணிக்கெல்லாம் எழுந்து சரியா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்கள்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்களான்னு எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட உட்காராமல் ஓடக்கூடிய வேலை தானே பார்க்குறீங்களா? எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதே வேலை எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நீங்களும் அப்படிப்பட்டவரா? நல்லா யோசிங்க. நீங்கள் ரோபோட் கிடையாது. உடலுக்கு நமக்கு எப்படி ஓய்வு தேவைப்படுதோ அதே மாதிரி மனசுக்கும் தேவைப்படுது. நீங்களாம் என்னோட சகோதர சகோதரிகள் தானே. அதான் உங்களுக்காக தான் இது சொல்கிறேன். நல்லா கேளுங்க. ரோபோட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பேட்டரிக்கு கண்டிப்பாக சார்ஜ் போடணும். நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு சார்ஜ் போடணுமா வேண்டாமா? அப்போ மனசுக்கும் சார்ஜ் தேவை தானே. நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த ஸ்ட்ராங்கான மனசுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். சரியா? ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டீ குடிக்கிறோம், டீ பிரேக் குடிக்கிறோம், ஒரு ஜன்னல் ஓரமாக நின்று வெடிக்க பார்க்குறோம். அப்போ அதுக்கெலாம் ஒரு டைம் வேணும் இல்லை? அப்போ அதே மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் என்ன பண்ணுவோம்? 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஓய்வு தேவை. இன்றைக்கி ஒரு சின்ன வேலை மட்டும் நீங்கள் செய்யணும். என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்னென்னா மனசை சார்ஜ் போடுற டைம். மனசு சார்ஜ் டைம்னு வச்சுக்கோங்க. சரியா? 3 டிப்ஸ் தரேன். நம்பர் 1 என்ன பண்ணணும்னு சொல்கிற பாருங்கள். நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 or 2 மினிட்ஸ் என்ன பண்ணணும்? எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சை மேலெழுத்து கீழே விடுறது. ஒரு ஃபோன் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அடித்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் பிரேக்லாம் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறீங்க. 2வது, எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யாதீங்க. சில விஷயம் முடியாதுன்னா என்னால் இந்த வேலையை செய்ய முடியாதுங்கிற தைரியத்தோட எல்லா படனையும் உங்கள் தலையில் தூக்கி வச்சு சுமக்காதீங்க. இதுதான் மெயின். சரியா? 3வது, யாராவது ஒருத்தர்கிட்டையாவது பேசுங்க. மனசு கனமாக இருக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, யாராவது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அம்மாவோ இல்லை அப்பாவோ யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல எல்லா பிரச்சனைகளையும். செய்வீங்களா? இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு நல்லா இருக்கிறது நீங்கள் ரோபோட் மாதிரி ஓடுறதால இல்லை. சரியா? நீங்கள் எல்லார்கிட்டையும் காட்டுற அந்த அன்பான அக்கறையோடு கலந்த அன்பால் மட்டும்தான் ஒரு குடும்பம் நல்ல பாண்டிங்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு வாக்கு கொடுங்க. என் மனசுக்கும் நான் கண்டிப்பாக ஓய்வு கொடுப்பேன். சரியா? கொடுப்பீங்களா? நீங்கள் ரோபோட் இல்லை. நீங்கள் இந்த வீட்டோட இதயம். உங்கள் வீட்டோட இதயம் யாருன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? நாங்கள்னு சொல்லணும். கணவன் மனைவியாக இருந்தால் நாங்கள், அப்பா அம்மாவாக இருந்தால் நாங்கள். சரியா? ஸோ நாங்கள் தான் அந்த வீட்டோட இதயம். அப்போ அந்த இதயம் நல்ல துடிக்கணும்ல. பம்பிங் ஆஃப் பிளட் போச்சுன்னா என்ன பண்ணுமா? ப்ராப்ளமே இல்லைங்க. சரியா? அந்த பிளட் லெவல் இதயத்துக்கு சரியாக போகல அப்படின்னா எண்ணெய் அலைகள் என்ன பண்ணுமா? பிபியை ரைஸப் பண்ணுமா. ஹை பிபி லோ பிபின்னு சொல்கிறாங்க. வியாதி வருது இல்லை? எண்ணெய் ஓட்டங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன் டிப்ஸு 3ல் யாராவது ஒரு நபர்கிட்டையாவது பேசுங்க. நோயே வரக்கூடாது. ஹெல்த்தியான உடம்பு ரொம்ப முக்கியம் தானே. சரியா? நீங்கள் எந்திர மனிதனா ரோபோட்டா? கிடையாது. இதயமுள்ள ஒரு மனிதன். சரியா? ஒரு மனுஷனுக்கு ஓய்வு தேவை. அதே போல் எதுக்கு ஓய்வு கொடுக்கணும்? நம்மளோட மனசுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும். இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சிருந்தா சரியா லைக், share, comment and subscribe.